பார்ட் 4. ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், கர்த்தாவே என்னை தூக்கும், தேவனே என்னை ரட்சியும், ஆழமான உலகில் அமிழ்ந்திருக்கிறேன். சங்கீதம் 69வது அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும். ஜெசிகாவை பிடித்து வெளியே இழுத்து விடும்படி சிலர் கூறினார்கள். ஆனால் ராபர்ட் ஒடானல் என்ற மருத்துவ உதவியாளர், அது சரியான முறையல்ல, ஆழ்துளை கிணற்றுக்குள் அவள் எப்படி விழுந்தாள் என்று நமக்கு தெரியாது, எனவே மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும் என்று கூறி உள்ளே இறங்கினார். அப்பொழுது மத்தியானம் 1 மணி ஆகும். டேவிட் லில்லி என்பவர் ஏற்கனவே அங்கு இருந்தார். அவர் ராபர்ட்டிடம், நீங்கள் உங்கள் வயிறு அல்லது முதுகை வைத்து ஒரு பாம்பை போல் ஊர்ந்து பக்கவாட்டு துளையில் உள்ளே செல்ல வேண்டும் என்றார். உள்ளே ராபர்ட் சென்றபொழுது ஜெசிகாவின் இடதுகால் தெரிந்தது. ஜெசிகாவின் பெற்றோர் அவளை ஜூசி என்று அழைப்பார்கள். உடனே ராபர்ட் அவளை ஜூசி என்று அழைத்தார். உன் காலை என்னிடமாக நீட்டு என்று கூறினார். ஜூசியால் அது முடியவில்லை. அவள் வலியால் முணங்கினாள். அவள் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இடது காலை மெதுவாக இழுத்து பார்த்தார். அவள் அசையவில்லை. இன்னும் வேகமாக இழுப்பதினால் அவளது முதுகோ அல்லது கழுத்தோ உடைந்துவிடும் என்பதால் அந்த முயற்சியை அவர் கைவிட்டு விட்டார். சுமார் 45 நிமிடங்கள் கழிந்து இருவரும் வெளியே வந்தனர். பக்கவாட்டு துளையை சற்று பெரிதாக்க வேண்டும் என்று டேவிட் வில்லியிடம் ராபர்ட் கேட்டுக்கொண்டார். துளையிடுபவர்கள் அந்த வேலையில் ஈடுபட்டனர். மாலை 6 மணி ஆயிற்று. ஜெசிகா விழுந்து 56 மணி நேரம் முடிந்துவிட்டது. அவளை வெளியே கொண்டு வர வேண்டுமென்ற பரபரப்பும் அழுத்தமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. கழுத்தும் தலையும் முதுகும் உடையாமல் உயிருடன் வெளியில் கொண்டு வந்தால் சரிதான் என்ற முடிவுடன் மீண்டும் ஸ்டீவ் என்பவருடன் உள்ளே சென்றனர். துளையில் சுவற்றில் கிரீஸ் போன்ற ஜெல்லியை நன்றாக தடவிவிட்டு அவளை ராபர்ட் ஒடானல் இழுத்தார். அவள் கதறினாள். ஜூசி அமைதியாக இரு என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவளை கீழே அவரிடமாக இழுத்தார். அவளை உருவி எடுத்தவுடன் துண்டு பலகையில் அவளை கட்டி அவருடன் சென்றிருந்த ஸ்டீவ் என்பவருடன் இணைத்து கட்டினார். பின்னர் மேலிருந்து கட்டியிருந்த கயிறை மெல்ல மெல்ல இழுக்க ஆரம்பித்தனர். ஜெசிகா ஒன்றும் பேசவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்து நன்றாக மூச்சு விட்டாள். மறுபடியும் பிறந்த ஜெசிகாவின் பயணம் 22 அடி ஆழத்திலிருந்து மேல் நோக்கி நகர ஆரம்பித்தது. பாவப் படுகுழியில் விழுந்து சேற்றில் சொருகி கிடந்த நாம் தேவனே ரட்சியும் என்றபொழுது இயேசுவானவர் நம்மை தூக்கி அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கின்றார். மறுபடியும் பிறந்த அனுபவம் கிடைக்கின்றது. பாவப்படுகொலியிலிருந்தும் சேற்றிலிருந்தும் வெளியே வந்து விட்டீர்களா, அல்லது இன்னும் அங்கேதான் இருக்கின்றீர்களா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சி நாளையும் வரும். ஆமேன்.